வணக்கம் மக்களே. அண்ணன் செந்தில் பாலாஜி என்னென்ன கம்பி கட்டுற கதைலாம் சொல்கிறாரு பாருங்களேன். வாயிலே வட சொல்கிறாரு. கொஞ்சம் இந்த வீடியோவை பாருங்கள். அதனால் பொதுவாக நான் இன்னைக்கு நான் இன்றைய சூழலில் நான் கூட வெளிப்படையாக சொல்றேன். இன்றைய சூழலில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடந்தால் நிச்சயமாக 200 தொகுதிகளை திமுக வெற்றி பெறும். எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்படுத்துகிறார். அந்த அளவிற்கு மக்களுடைய மனநிலை இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த அளவுக்கு கீழ்மட்டம் வரைக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ திரும்பி ரீஎலெக்ஷன் வச்சா டிஎம்கே ஏற்கனவே கூட்டணி இல்லாமல் 59 தொகுதி வின் பண்ணாங்க. கூட்டணியோட 73 தொகுதி வின் பண்ணாங்க. இப்போ திரும்பி ரீஎலெக்ஷன் வச்சாங்கன்னா 20 சீட்டு கூட வாங்க மாட்டாங்க. இது என்னோட கருத்து கணிப்பு. ஏன்னா தமிழ்நாடோட கல்லாப்பெட்டியை கஜானாவை வலிச்சு வச்சுட்டு போய்க்கிறாங்க. ஏகப்பட்ட ஊழல், இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே மீண்டும் அவங்களால வர முடியாது. இதை பற்றி யார் சொல்கிறாரு பாருங்கள், நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி. அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்ற வழக்கு, கேஷ் ஃபார் ஜாப்ஸ் கேஸ் அவர் மேலே இருக்குது. 2011 2015 காலகட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா அம்மா பீரியடில் அவங்க தான் முதலமைச்சராக இருந்தாங்க. கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கினார். அந்த மோசடி வழக்கு அவர் மேலே இருக்குது. அப்புறம் பண மோசடி வழக்கு, மணி லாண்ட்ரிங்னா சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை சட்டப்பூர்வமாக மாற்றுறது. அந்த மாதிரி கேஸ் வேறு அவர் மேலே இருக்குது. டிடி கேஸ் வேறு இருக்குது அவர் மேலே. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண மோசடி மற்றும் சட்டவிரோதமாக சொத்துக்கள் தொடர்பான குற்றங்களை விசாரிக்கும் இந்திய மத்திய சென்ட்ரல் அரசின் அமலாக்கத்துறையாகும். வருமானத்திற்கு அதிகமான சொத்து குற்றச்சாட்டு வழக்கு அவர் மேலே இருக்குது. இதெல்லாம் கோர்ட்டில் நடைமுறையில் இருக்குது. ஏதாவது ஒன்று கிளிக் ஆயிடுச்சுன்னா அவரை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. போன பீரியடில் அவங்க டிஎம்கே ஆளுங்கட்சினால அவர் தப்பிச்சிட்டாரு. இந்த வாட்டி ஒன்று கிளிக் ஆயிடுச்சுன்னா அவர் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அப்படிப்பட்டவர் சொல்கிறார் 200 தொகுதிக்கு மேலே வின் பண்ணுவாங்கன்ட்டு. என்ன சார், எதா இருந்தாலும் நியாயமாக பேசுங்க சார். நன்றி, வணக்கம்.